பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் காத்திருக்கிறோம். எதையாகிலும் அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனா நம்முடைய காத்திருப்புக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, கிடைக்கல, அதனால நம்ம சோர்ந்து போகிறோம். இங்கே ஒரு மனுஷன் காத்திருக்கிறான் பாருங்கள். ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 38 வருஷமாக. வாசிக்க கேட்கலாம். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, பெதஸ்தா என்னப்பட்ட குளத்திலே ஸ்தோத்திரம் அநேக வியாதியஸ்தர்கள் வந்து படுத்திருப்பார்கள். அங்கே யாராகிலும் ஸ்தோத்திரம் சுகம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இரவிலே ஒரு தேவ தூதன் வந்து கலக்குவான். முந்தி யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா வியாதியா கிடந்த ஒருத்தங்க படுத்திருக்கான். அவனை ஸ்தோத்திரம் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த பெதஸ்தா குளத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. எல்லாரும் அற்புதத்தை பெற்று கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்கல. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த குளம் கலக்கப்படும் போது எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு அவன் சொல்றான். கலக்கன உடனே முந்தி யாராகிலும் இறங்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த அவனை கண்டு, நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ சொல்றது எனக்கு உண்மைதான், நீ சொல்றது எனக்கு புரியுது, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உனக்கு முன்னாடி யாராச்சும் வந்து இறங்கிடுறாங்க, யாராச்சும் அவங்க உறவுகள் உதவி செய்து வந்து இறங்கிடுறாங்க, ஆனா உனக்கு உதவி இல்லைங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு யாரும் உதவி செய்யலன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்கிறேன், ஸ்தோத்திரம், நீ விரும்புறியா சொல்லு, நீ சுகமாக விரும்புறியா சொல்லு. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து அற்புதம் செய்ய மாட்டார். ஆமென். நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க விரும்பினா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வேணும், நீங்க விரும்பினா உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட வியாதி கொண்டிருக்கிறீர்கள்? கடன் வியாதிகள், எப்படிப்பட்ட வியாதி? போராட்டங்கிற வியாதி, சிறைங்கிற வியாதி, கண்ணீருங்கிற வியாதி. எத்தனை வருஷமா நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாம இருக்கலாம், மனுஷ உதவிகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க சுகமாக விரும்புறீங்களா? ஆமென். நான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய விரும்புறீங்களா? அவருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுக்குறீங்களா? ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆணுடைய வார்த்தை கிரியை செய்ய உடனே 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பூரண சுகம் உண்டானது, பூரண பலன் உண்டானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சுகமாக விரும்புறீங்களா? நீங்க நல்ல வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா? சமாதானமா ஜீவிக்க விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்க. 38 வருஷமா வியாதிஸ்தனா இருந்த ஒருவன் இயேசுவுக்கு இடம் கொடுத்தான். இயேசுகிட்ட விரும்பினா, சுகமாக விரும்புறேன்னு சொன்னா, ஆமென், விரும்புங்க. நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வர விரும்புங்க. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புங்க. இயேசு கிறிஸ்துவை அவர் ஸ்தோத்திரம் உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புங்க. நீங்க விரும்பினால் உங்களுக்கு பூரண சமாதானம், நீங்க விரும்பினால் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா வியாதியஸ்தன், அவனுக்கு யாரும் இல்லை உதவி செய்யறதுக்கு. அவன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவன் ஒரு அனாதையாக்கப்பட்டு விழுந்து கிடந்தான். அவனை தேடி போய் சுகமாக்கின ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் விரும்பினபடியால் அவன் வாழ்க்கையை ஆஸ்வதித்த ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்கும்படி இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும். ஆமென்.
God bless you. Praise